பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த 2வது மாதம் 28 நாட்களும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 28வது நாள் காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த 2வது மாதம் 28 நாட்களும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நாம் நினைப்போம். அவர் பாராட்டின கிருபைகளை நினைப்போம். தாவீது சொல்லுவதைப் போல, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொன்ன அந்த வார்த்தை நினைவு கூர்ந்து இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று தாவீது எழுதுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்க. இந்த காலை வேளையிலே தாவீது எழுதுகிறார், ஆண்டவருடைய வாசல்களிலே நாம் துதியோடு பிரவேசிக்க வேண்டும். அவர் பிரகாரங்களில் போகும்போது புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாள் வரையிலும் நடத்தி வந்த ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் ஸ்தோத்திர பலிகளிலே பிரியப்படுகிற ஒரு தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக என்று இங்கே எழுதுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும், எப்பொழுதுமே அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். இந்த காலை வேளையில நாமும் கூட ஆண்டவரை ஸ்தோத்திர பலிகளினால் மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அதையெல்லாம் ஒன்றொன்றாக நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியாய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளப்படும் என்று. இந்த காலை வேளையில அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்தும் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் பொழுது
ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்ய போகிறார்? அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்னும் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் ஒருபோதும் குறுகி போவதில்லை. அவர்கள் இன்னும் மேன்மை அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். அவர்கள் ஒருபோதும் சிறுமைப்படுவதில்லை. இந்த காலை வேளையில நாம் குறுகி போவதில்லை, நம்மை வர்த்திக்க பண்ணுவார். நாம் சிறுமைப்படுவதில்லை, நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று இங்கே தானியேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தினம் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியத்தை, தனக்கு எதிராக ஒரு பெரிய சேனை எழும்பி நின்று அவனுக்கு எதிராக குற்றச்சாட்டை வைத்த பொழுதும் கூட அந்த பத்திரத்திலே ராஜா கையெழுத்து வைத்து விட்டார், சிங்க கபியிலே போட்டு விடுவார்கள். எதை குறித்தும் தானியேல் அஞ்சவில்லை. அவன் தினம் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருந்தான். அவ்வளவுதான் செய்தான். நடந்தது என்ன? அவனை சிங்கக்கபிக்குள்ளே போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இந்த காலை வேளையில ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற பழக்கமுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எழுந்தருளுவார். என்ன பெரிய சிங்கங்கள் எதிர்த்து வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் வாய்களை கட்டி போட்டு நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தானியேலை பாதுகாத்து பத்திரமாய் வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் இந்த காலை வேளையில நாமும் முழு இருதயத்தோடு கூட இந்த 28வது நாளில், இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். நாம் குறுகி போகவே மாட்டோம். நம்மை மகிமைப்படுத்துவார். நாம் சிறுமைப்படவே மாட்டோம். நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா கிரியைகளையும், சிங்கங்களின் வாய்களையும் ஆண்டவர் கட்டி போட்டு நம்மை பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மேன்மைப்படுத்தி புகழ்ந்து பாடி துதித்து முன்னேறி செல்ல உதவி செய்யும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். மேன்மைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். முன்னாக எழும்புகிற சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு ஒவ்வொருவரையும் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படியே இந்த நாளிலே துதிக்கிற ஒவ்வொருவரும் மேன்மையை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க, எதிர்த்து வருகிற வல்லமைகளை கட்டி போட்டு அவர்கள் ஜெயம் எடுக்க ஒவ்வொருவருக்கு நீ கிருபை பாராட்டுகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.